வணக்கம் அன்பர்களே. இப்போ நம்ம இந்த வாரத்துக்குரிய பலன் 27ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள். முதல்ல 27ஆம் தேதி திங்கட்கிழமை பஞ்சாங்க விவரங்கள் பார்ப்போம். ஏகாதசி திதி, அதே மாதிரி பூர நட்சத்திரம், துருவநாம யோகம், வனஜீகரணம். இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது மிதுன ராசி, சிம்ம ராசி. நெகட்டிவாக இருக்கிறது குருவினுடைய ராசியான தனுர் ராசி மற்றும் மீன ராசி. மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா, புது பிரயத்னங்கள் எது பண்ணினாலும் அதில் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுல தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இன்றைக்கி செலவு நிறைய இருக்கக்கூடிய ஒரு நாள். பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொன்னால் இது சுப செலவாக இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. சந்திரன் நமக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதனால் நமக்கு ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறது பண்ணுறதுக்குரிய மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். அது இன்னைக்கு பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போது ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷன், இது ரெண்டுத்தில் விஷயங்கள் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷன் கொஞ்சம் மேலும் கீழுமாக இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. லாபங்கள் கிடைப்பதில் கொஞ்சம் தடை என்பது இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறத கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறதுலையும் கொஞ்சம் தடைகள் அப்படிங்கிறது இருக்குது. ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு, அதே மாதிரி வாகனங்கள் வாங்குவதற்கு, புது கல்வி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல நாள். கல்யாணம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி நமக்கு புது பிரயத்னங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய நாள். லாபங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி நமக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் லைஃப் பார்ட்னர் ரிலேட்டடாகவும் அவங்களுடைய ஆரோக்கியம் ரிலேட்டடான விஷயங்களும் நம்ம கவனித்து பார்க்கணும். பிஸ்னஸில் மேஜர் டெசிஷன்ஸ் எது எடுக்கிறதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து எடுப்பது நல்லது. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு தடையாக இருக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ஜாஸ்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி புது பிரயத்னங்கள் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மேஜராக நமக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானம்ங்கிறது தடையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக டெசிஷன்ஸ் எடுக்கணும். உயர்கல்விக்காக வேண்டியான டெசிஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மேலும் கீழுமாக ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு குடும்ப சூழல் அப்படிங்கிறது பெட்டர் ஆகும். ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷன்ங்கிறது பெட்டர் ஆகும். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான நாள். ஆரோக்கியம் பெருகக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். புத்திர பிராப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஸ்பெக்குலேஷன்ங்கிறது பண்ணாமல் இருந்தால் நல்லது. லாபங்கள் அது இல்லாமலே கிடைக்கிறதுக்குரிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வர்றதுக்குரிய ஒரு நாள். இன்சூரன்ஸ் வழியாகவோ, லைஃப் பார்ட்னர் வழியாகவோ, பிஸ்னஸ் பார்ட்னர் வழியாகவோ, கடன் கொடுத்தது திரும்பி வர்றது வழியாகவோ இன்னைக்கு ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது பெட்டர் ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கன்னிராசி அன்பர்கள், பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் லாபகரமாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ங்கிறது நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கல்யாணத்துக்கோசம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இன்றைக்கி இருக்குது. துளாராசி அன்பர்கள், துளாராசி அன்பர்களுக்கு புது பிரயத்னங்கள் கொஞ்சம் தடையாகும். அதே மாதிரி நமக்கு லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதுல கொஞ்சம் தடையாகும். எம்ப்ளாயீஸ்க்கு கொஞ்சம் கடினமான நாளாக இருக்கும். அதே மாதிரி லீகல் கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்தால் அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்ட்னர்ஷிப்ங்கிறது அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கல்யாணத்துக்காக வேண்டி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் பெட்டராகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்கள், பிஸ்னஸில் மேஜர் டெசிஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டிங்கிறது கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது.
பிஸ்னஸ்க்காக வேண்டி லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஃபண்ட் ஃப்ளோ, இந்த 2 விஷயங்களும் வந்து நம்ம வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். குடும்ப சூழல்களையும் கவனித்து பார்க்க வேண்டிய சூழல் இன்னைக்கு இருக்கும். தனுர் ராசி அன்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் விஷயங்களை வந்து பார்த்துக்கணும், லைஃப் பார்ட்னருடைய விஷயத்தையும் வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். பாக்கியங்கள் ஓப்பன் அப் ஆகும். உயர் கல்விக்காக வேண்டி படிக்கணும்னு போகிறவங்களுக்கு வந்து நல்ல நாளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். புது பிரயத்னங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ப்ராப்பர்ட்டி சேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியில் ப்ராப்ளம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபாரின் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழல் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கிறது வந்து நமக்கு வந்து இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது வரும். லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்தோ பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்தோ இல்லை நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வழியிலையோ நமக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. வாகனங்கள் வாங்குவதற்கும் நல்ல ஒரு அமைப்பான நாளாக இருக்குது. கும்பராசி அன்பர்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது அமையறதுக்குரிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமையறதுக்குரிய ஒரு நாளாக இருக்குது. புது பிரயத்னங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து கவனம் செலுத்தணும், ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் கவனம் செலுத்தணும், லாபங்கள் பற்றிய விஷயங்கள் கவனம் செலுத்தணும், புத்திரர்கள் பற்றிய விஷயங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு மேஜராக வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து கொஞ்சம் தடையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி நமக்கு வந்து பிஸ்னஸில் வந்து மேஜர் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குது. லாபகரமான விஷயங்கள் ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் வந்து பெட்டர் ஆகும். அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டிங்கிறது கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு மீனராசி அன்பர்களுக்கு நன்றாக இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பஞ்சாங்க விவரங்கள். இன்னைக்கு துவாதசி சுக்லபக்ஷம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். புதன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நாள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி பொதுவாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து நட்சத்திரம் வந்து உத்தரஃபல்குனி நட்சத்திரம், யாகத நாமயோகம், கரணம் வந்து பவகரணம். இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து கடகராசி, புதனுடைய ராசிகள், புதன் இருக்கக்கூடிய இடங்கள், அதே மாதிரி சனீஸ்வரர் இருக்கக்கூடிய இடம் ஆனது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது புது பிரயத்னங்கள் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு நாள். ப்ராப்பர்ட்டி சேலுக்கும் நல்லா இருக்கும், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சரும் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பார்க்கலாம். லாபங்களில் என்னெல்லாம் தடை இருந்ததோ அதெல்லாம் வந்து நீங்கி வந்து லாபங்கள் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் மேஜர் டெசிஷன்ஸ் எது எடுத்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் வந்து பெட்டராகும். கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பெட்டராகும். மூத்தவர்கள் ஆரோக்கியம் வந்து பெட்டராகும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற விஷயங்களில் என்னெல்லாம் தடை இருந்ததோ அது நீங்கி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள். ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னாக்கா கடன் விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தடை இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்குது. மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு நாள். ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து தடை அப்படிங்கிறது வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்சூரன்ஸ் பைசா வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. லாபங்கள் ஆனால் இவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய லாபங்கள் அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டாவது இவங்களுக்கு வந்து இன்றைக்கி கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். புது பிரயத்னங்கள் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். மனசு வந்து ரொம்ப விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாள். மன அமைதி
கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாக்கியங்கள் ஓப்பன் அப் ஆகக்கூடிய ஒரு நாள். ஃபாரின்ல போய் படிக்கணும், இல்லாட்டி உயர்கல்வி அப்படிங்கிற டாக்டரேட் அந்த மாதிரியான படிப்புக்காக வேண்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும், நல்ல அமைப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள். தடை அப்படின்னு சொல்லும்போது லைஃப் பார்ட்னரோடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்க்க வேண்டும். பார்ட்னர்ஷிப் டீட் ஏதாவது சைன் பண்ணுறீங்கனாக்கா அதை வந்து கவனித்து பார்த்து சைன் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்குது. சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு ஃபேமிலி சூழல் வந்து பெட்டர் ஆகிடும், குடும்ப சூழல் பெட்டர் ஆகிடும், ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர், சுப எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. புதனுடைய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது, லாபங்கள் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதுல வந்து ஒரு சின்ன தடை இருக்கலாம். லீகல் கேஸ் ஏதாவது இருந்தாக்கா அது வந்து டிலே ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இன்றைக்கி இருக்குது. எம்ப்ளாயீஸுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கலாம். கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். கல்யாணம்ங்கிறது வந்து ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்காக வேண்டி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமையறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி லாபங்கள் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. தடை அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்பெக்குலேஷன் இன்றைக்கி பண்ணாமல் இருந்தால் நல்லது. அதே மாதிரி புத்திரர்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குது. துளாராசி அன்பர்கள், பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சரும் இன்றைக்கி வந்து நிறைய இருக்குது. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் இன்றைக்கி டீல் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ங்கிறது தெரியறது. அதே மாதிரி நமக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. எம்ப்ளாயீஸ்க்கு நல்ல நாளாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், புது பிரயத்னங்கள் எதுவும் இன்றைக்கி வந்து ட்ரை செய்யாமல் இருந்தால் நல்லது. அதில் வந்து சின்ன தடைகள் இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பர்ட்டி சேல் விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் கெயின் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்தோ பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்தோ இன்சூரன்ஸ்லேருந்தோ இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கி பணம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாயிருக்கு. அதே மாதிரி லாபங்கள் என்னெல்லாம் தடைகள் இருந்ததோ அது நீங்கி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லாயிருக்கு. தனுர் ராசி அன்பர்கள், கல்யாண அமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ங்கிறது அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. தடை அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படிங்கிறத வந்து கவனித்து பார்த்துக்கணும். இவங்க பேசுகிற வார்த்தைகள் இன்னொருத்தரை வந்து புண்படுத்தாமல் இருக்க வேண்டும்ங்கிறத வந்து கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து லாபங்கள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சின்ன தடை இருக்குது. மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு அதே மாதிரி விற்பதற்கு ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்குது. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு புது பிரயத்னம் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. ஃபாரினில் போய் படிக்கணும், இல்லாட்டி அப்படின்னா பெரிய படிப்பு டாக்டரேட் அந்த மாதிரியான படிப்பு படிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணிட்டு இருக்காங்கன்னாக்கா அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸில் மேஜர் டெசிஷன் எது எடுத்தாலும் ஒரு முறைக்கு 4 முறை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டாக்கா நல்லது. கும்பராசி அன்பர்கள், தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தாயாரினுடைய ஆரோக்கியத்தையும் கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். செலவு அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. குடும்ப சூழல்கள் பெட்டர் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. ஸ்பெக்குலேட்டிவ் கெயின் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்ட்னர்கிட்டேருந்தோ லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்தோ இல்லை இன்சூரன்ஸ்லேருந்தோ வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. மீன ராசி அன்பர்கள், ரொம்ப ஆக்ஷன் பேக்டான நாள். நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து மொத்தமாக பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கலாம். ரொம்ப நாளாக டிலே பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் மொத்தமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். தடை அப்படின்னு சொன்னாக்க மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறத வந்து கவனித்து பார்த்துக்கணும். அதே மாதிரி கிடைக்க வேண்டிய லாபங்களில் ஒரு பங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கல்யாணத்துக்காக வேண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுவும் அமையறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது.
நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம 29ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய பலன்களை பார்ப்போம். பஞ்சாங்க விவரங்கள். இன்னைக்கு வந்து திரையோதசி சுக்லபக்ஷம். குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நாள். சூன்யமாகிறது ரிஷபராசி, சிம்மராசி. ஹஸ்த நட்சத்திரம். அதே மாதிரி நமக்கு ஹர்ஷநாம யோகம், கௌளவ கரணம். இன்னைக்கு வந்து நெகட்டிவாக இருக்கிறது வந்து நமக்கு ரிஷபமும் சிம்மமும். பாசிட்டிவாக இருக்கிறதும் வந்து சிம்மமும் புதனும். சிம்மம் வந்து ஒரு 50-50 ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து குருவனுடைய நாள் அப்படின்னு சொல்லும்போது மேஜராக வந்து நமக்கு வந்து பிரார்த்தனைகளுக்கு வந்து உகந்த நாள். புத்திர பிராப்திக்காக வேண்டிட்டீங்கன்னாக்க நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். கல்யாண பாக்கியம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். சுப விஷயங்கள் எதுக்கெல்லாம் வேண்டிக்கிறீங்களோ நல்ல ரிசல்ட் வந்து இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா மேஷராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழல்களை வந்து கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்களில் என்ன பிரச்சனை இருக்கோ அது வந்து தெரிய வரும். அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்கும். இல்லை தாயாரினுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம். அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. புது பிரயத்னங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். சப்போர்ட் சிஸ்டம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி தம்பி தங்கை அவங்களுடைய ஆரோக்கியம் பெட்டராகும். தந்தையாரினுடைய ஆரோக்கியம் கூட நல்லாயிருக்கும். புது பிரயத்னங்கள் பெட்டராகும். ப்ராப்பர்ட்டி சேல்ங்கிறது பண்ணுறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவ். ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். தாயாரினுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி செலவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்கலாம். பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து 11ஆம் பாவத்தில் புதன் நீச்சமாக இருந்தாலும் 11ஆம் பாவத்தில் புதன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பை வந்து புதன் வந்து செய்து கொடுப்பார். அதே மாதிரி கிடைக்க வேண்டிய லாபங்கள் இல்லை என்னெல்லாம் தடை இருந்ததோ அதெல்லாம் நீங்கி வந்து நமக்கு வந்து இந்த லாபங்கள் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது. புத்திர பிராப்தி அப்படிங்கிறது வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்பெக்குலேட்டிவ் கெயின் அப்படிங்கிறதும் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கு. மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். எஸ்பெஷலி கல்யாணம் அமைவதற்குரிய ஒரு நாள். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமைவதற்குரிய ஒரு நாள். அதே மாதிரி பிஸ்னஸில் மேஜர் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்குரிய ஒரு நாள். ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்குரிய ஒரு நல்ல நாள். நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோன்னாக்கா எக்ஸ்பென்சஸ் கண்ணா பின்னான்னு இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி லாபங்களில் சின்ன சின்ன தடைகள் இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. மனசு வழியாக பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது இன்றைக்கி இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது. கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கும். அது வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸாக இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷனுங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி தெரியலாம். குடும்ப சூழல்கள் வந்து பெட்டர் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து மேஜர் டெசிஷன்ஸ் எதுவும் இன்றைக்கி எடுக்காமல் இருந்தால் நல்லது. அதே மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். பிஸ்னஸில் வந்து மேஜர் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி கல்யாண அமைப்புகள் எல்லாம் வந்து அமையறதுக்குரிய ஒரு நாள். ஒரு சுப காரியத்துக்கு நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுல வந்து ஒரு சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இன்றைக்கி இருக்கும். குடும்ப சூழல்கள் பெட்டர் ஆகிடும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கன்னியாராசி அன்பர்கள். துளாராசி அன்பர்கள். துளாராசி அன்பர்களுக்கு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் இது ரெண்டுத்தையும் வந்து கவனித்து பார்க்கணும். எஸ்பெஷலி லைஃப் பார்ட்னரோட ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்களுடைய ஹெல்த்து, இது ரெண்டுத்தையும் வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. கிடைக்க வேண்டிய லாபங்களில் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இன்றைக்கி இருக்குது. மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், எம்ப்ளாயீஸாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி வந்து அமையும். விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிஸ்னஸில் மேஜர் டெசிஷன் அப்படிங்கிறது எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கும். லோன் ஃபெசிலிட்டியில் வந்து சின்ன சின்ன இன்னல்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொஞ்சம் டஃப்பான நாளாக இன்றைக்கி இருக்கலாம். பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொன்னோன்னாக்கா நமக்கு வந்து ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ங்கிறது இருக்குது. கிடைக்க வேண்டிய லாபங்களில் என்ன தடை இருந்ததோ அது நீங்கி ஒரு பார்ட் ஆஃப் த லாபமாவது நமக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது.
இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. இன்சூரன்ஸ் பைசா, பார்ட்னர்கிட்டேருந்து பைசா, இல்லை கொடுத்த கடன் திரும்பி வருவது இப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி நடக்கும். தனுர் ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். கல்யாண அமைப்புகள் அமையறதுக்குரிய ஒரு நாள், பார்ட்னர்ஷிப் அமையறதுக்குரிய ஒரு நல்ல நாள், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்குரிய ஒரு நல்ல நாள், பிஸ்னஸில் மேஜர் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்குரிய ஒரு நல்ல நாள். தடைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டியில் ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். அதே மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். அது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக கூட இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள், கல்யாண அமைப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நல்லாயிருக்கு. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபாரினில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல நாள். புது பிரயத்னங்கள்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு. பெரிய கல்வி படிக்கணும், டாக்டரேட் அந்த மாதிரியான படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாள். தடை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து பிஸ்னஸில் ரிலேட்டடான மேஜர் டெசிஷன் இன்றைக்கி எடுக்காமல் இருந்தால் நல்லது. ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறது செய்யாமல் இருந்தால் நல்லது. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி டீல் பண்ணாமல் இருந்தால் நல்லது. தாயாரினுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்த்துக்கணும். அதே மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியத்தையும் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. புது படிப்பு, அதே மாதிரி உயர் படிப்பு, இது ரெண்டு விஷயத்தையும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாக்கா இவங்களுக்கு நல்லது. பாசிட்டிவான விஷயங்கள், ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்கிறது இருக்குது. அதே மாதிரி இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், பார்ட்னர்கிட்டேருந்தோ லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்தோ, இல்லாட்டினா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கடன் பாக்கிகள் இவங்களுக்கு வருவதோ, இல்லை இன்சூரன்ஸ்லேருந்து காசு வருவதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கு. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். கல்யாண அமைப்புகள் அமையறதுக்குரிய ஒரு நாள். ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்குரிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நாள். ப்ராப்பர்ட்டியோ வாகனங்களோ வாங்குவதற்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. தடை அப்படின்னு சொல்லும்போது புது பிரயத்னங்கள், அதே மாதிரி தம்பி தங்கை அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி நமக்கு வந்து லைஃப் பார்ட்னர் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள், இதெல்லாம் வந்து டீல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் வந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். சதுர்தசி திதி சுக்லபக்ஷம். 4 உபயராசிகள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் எல்லாம் சூன்யமாகக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி நமக்கு வந்து நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம், வஜ்ரநாம யோகம், கரஜீகரணம். இன்றைக்கி வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது வந்து சுக்கிரனுடைய அமைப்பு தான். சுக்கிரனும் சந்திரனும் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக இன்றைக்கி இருக்குது. மேஷராசி அன்பர்களுக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழல்கள் வந்து பெட்டராகும். கல்யாண அமைப்புகள் வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு, இது ரெண்டுமே வந்து நல்லா தெரியுது. அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இன்றைக்கி நல்லா இருக்கு. உத்தியோகஸ்தர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி வந்து இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், ரொம்ப ரொம்ப நல்ல நாள். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு நல்ல நாள். மன அமைதிக்குரிய ஒரு நாள். அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு நல்ல நாளாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்கள், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது கண்ணா பின்னான ஆகிறதுக்குரிய ஒரு நாள். அது வந்து பசங்களுக்காக வேண்டி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நிறைய இருக்குது. இல்லை நம்ம வந்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. இல்லை நம்ம வந்து ஒரு ரெக்ரியேஷனுக்காக வேண்டி நிறைய ஜாலியாக செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைக்கி இருக்குது. கடகராசி அன்பர்கள், புது பிரயத்னங்கள் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாம் 100% கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் பெட்டராகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்குவதற்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. வாங்கிறதுக்கும் நல்லா இருக்குது. வாகனங்கள் வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். இது ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல அமைப்பாக இன்றைக்கி இருக்குது. சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு புது பிரயத்னங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் ரெண்டும் பெட்டராகும். அதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்களில் மேஜர் டெசிஷன்ஸ் எடுத்தாக்கா அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இன்றைக்கி. கன்னிராசி அன்பர்கள், ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் பெட்டர் ஆகிடும். தன்னுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி உயர்கல்வி
டாக்டரேட் அந்த மாதிரியான படிப்பு படிக்கிறவங்களுக்கு, அதுக்கு வந்து எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து கிடைக்கும். துளாராசி அன்பர்கள். துளாராசி அன்பர்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நாள். அவங்களுக்கு வந்து இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது கிடைக்கும். சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். தன்னுடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆகும். ஃபேமிலி சுச்சுவேஷன் பெட்டர் ஆகும். ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் பெட்டர் ஆகும். அதே மாதிரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது வந்து இவங்களுடைய பார்ட்னர்கிட்டேருந்தோ லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்தோ இன்சூரன்ஸ் வழியாகவோ இல்லை இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கி கடன் பாக்கிகள் எல்லாம் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. சுப செலவு அப்படிங்கிறது நிறைய இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதும் வந்து அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. 11ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கும் வரை இவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்கு. ஸ்பெக்குலேட்டிவ் கெயினும் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. தனுராசி அன்பர்கள். தனுராசி அன்பர்களுக்கு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி கிடைக்க வேண்டிய லாபங்கள் 100% கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. மகர ராசி அன்பர்கள். பிஸ்னஸ் ரிலேட்டடான மேஜர் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. ஸ்பெக்குலேஷன் வந்து பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸுங்கிறது வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் நல்லா இருக்கு. இன்னைக்கு புத்திர பிராப்தி அப்படிங்கிறதும் இவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. கும்பராசி அன்பர்கள். பாக்யஸ்தானம் ஓப்பன் அப் ஆகிடும். 4ஆம் இடமும் ஓப்பன் அப் ஆகிடும். ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு சூப்பரான டைம். அதே மாதிரி தந்தையாரினுடைய ஆரோக்கியம் தாயாரினுடைய ஆரோக்கியம் ரெண்டும் பெட்டர் ஆகிடும். பிஸ்னஸில் மேஜர் டெசிஷன்ஸ் எது எடுத்தாலும் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பும் நல்லா இருக்கு. மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்கள் புது விஷயங்கள் எது ட்ரை பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. இன்சூரன்ஸ்லேருந்தோ லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்தோ பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்தோ கொடுத்த கடன் ரிட்டர்ன் வருவதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து மே 1ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க விவரங்கள் பார்ப்போம். பௌர்ணமி, அதே மாதிரி நமக்கு வந்து சுவாதி நட்சத்திரம், சித்தநாம யோகம், விஷ்டிகரணம். ஸோ இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சந்திரன், சனி, புதன் மற்றும் செவ்வாய். இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். இன்னைக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் என்னதுன்னா பத்ரேகரணம் இருக்கக்கூடிய ஒரு சமயம், விஷ்டிகரணம் இருக்கக்கூடிய ஒரு சமயம் மட்டும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. மேஷராசி அன்பர்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மேஜராக வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி நமக்கு வந்து கல்யாண அமைப்புகள் அமையறதுக்குரிய ஒரு நல்ல அமைப்பு இன்னைக்கு இருக்கு. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்காக வேண்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதுவும் அமையறதுக்குரிய ஒரு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி கிடைக்க வேண்டிய லாபங்கள் எதெல்லாம் தடையில் இருந்ததோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இன்னைக்கு நல்லா இருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு மேஜராக வந்து லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். கிடைக்க வேண்டிய லாபங்கள் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு. கல்யாண அமைப்புகளும் அமையறதுக்குரிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிஸ்னஸ் பார்ட்னருக்காக வேண்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அது அமையறதுக்குரிய ஒரு அமைப்பும் நல்லா இருக்கு. எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் என்று. மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன். ஸோ மேஜராக வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனும் ஸ்பெக்குலேஷன் ரிலேட்டடான விஷயங்களும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான மேஜர் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. புத்திர பிராப்தி அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்கு. அதே மாதிரி கல்யாண அமைப்புகள் அப்படிங்கிறதும் அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்கு. கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல நாள். கடகராசி அன்பர்கள் மெயினாக வந்து உயர்கல்விக்காக வேண்டி பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃபாரினில் செட்டில் ஆகணும், ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வரும்.
அதுவும் எஸ்பெஷலி நமக்கு வந்து லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்தோ பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்தோ இல்லை நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வழியாகவோ வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு புது பிரயத்னம் எது பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்தோ பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்தோ இல்லை இவங்கள்ட்டேருந்தோ வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள் மேஜர் டெசிஷன் அப்படிங்கிறது எடுக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு இருக்கலாம். அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்குது. கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் இது ரெண்டும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி கல்யாண அமைப்புகள் அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குரிய அமைப்பும் நல்லா இருக்குது. உயர் கல்விக்காக வேண்டி பிரயத்னம் பண்ணுறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் இன்றைக்கி இருக்குது. துளாராசி அன்பர்கள், துளாராசி அன்பர்களுக்கு சூப்பரான நாள். ஸ்பெக்குலேட்டிவ் கெயின் எல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு நாள். லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வர்றதுக்குரிய ஒரு நாள். ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு ஒரு நல்ல நாள். அதே மாதிரி நமக்கு வந்து மேஜராக புது பிரயத்னங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் ரொம்ப நல்ல நாள் துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு செலவு அப்படிங்கிறது செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். இல்லை தாயாருக்காக வேண்டி செலவு அப்படிங்கிறது செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். ஸ்பெக்குலேட்டிவ் கெயின் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்குது. ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் பெட்டராகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இன்றைக்கி இருக்குது. தனுர் ராசி அன்பர்கள், தனுர் ராசி அன்பர்களுக்கு மேஜராக வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்குரிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. கிடைக்க வேண்டிய லாபங்கள் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. புது பிரயத்னங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. ப்ராப்பர்ட்டி சேல் அப்படிங்கிறது பண்ணுறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன், தன்னுடைய சுச்சுவேஷன் ரெண்டுமே வந்து பெட்டராகிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய லாபங்கள் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் ஓப்பன் அப் ஆகி இன்றைக்கி கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்குது. இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் சந்திரனாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். பார்ட்னர்கிட்டேருந்தோ லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்தோ இன்சூரன்ஸ் வழியாகவோ வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சனீஸ்வரரும் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கார், செவ்வாயும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க கஷ்டப்படுற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு சுமூகமான ஒரு விடை அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கிடைக்கும். எல்லா விஷயங்களும் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைக்கி. எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் நிறைய இருக்கிறதுக்குரிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். நன்றி.